ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோயிலுக்கு போயிருக்கோம். எல்லோரும் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. கோயிலுக்குன்னா கிட்ட இருக்க கோயில், ரொம்ப டிஸ்டன்ஸான கோயில். அது ஒரு 4 ஹவர்ஸ் ட்ராவல். எங்கள் வீட்டிலேருந்து ஆர்னிலேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் நெல்லூர் தாண்டி போனோம். நைட்டு ஆரம்பித்து காலையில் விடிய காலையில் 8 மணி வரைக்கும் ட்ராவலில் தான் இருந்தோம். நாங்கள் நடுவில் இறங்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டீ குடிக்கிறதுக்கு அது மாதிரி இறங்கணும். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா, எங்கள் நாத்தனார் பாப்பா, என் பையனை கூப்பிட்டு வந்துட்டுருந்தேன். எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன் பையன் எல்லோரும் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க ஹாய் அப்படின்ட்டு. எங்கள் அண்ணன் பையன் என்ன பண்ணுறாங்கன்னு எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கான். அப்படியே சிரிப்பான சைலண்ட்டாக இருக்கான், சிரிக்காத மாதிரியே இருக்கான். சரி, அவருக்கு ஜூம் வைக்கலான்னு ஜூம் வச்சு அப்படியே சிரிச்சிட்டே இருக்கார் அவர். அதுக்கப்புறமா ஹாய் சொன்னார், அவரும் ஹாய் சொன்னார். அப்புறம் டீ ஷாப்பில் அப்பா நிறுத்தினார். எல்லோரும் டீ வேணுமான்னு கேட்டார். நாங்கள் எல்லாம் வேண்டாம் டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சரி சன்ரைஸ் வீடியோ எடுக்கலான்ட்டு இருந்தீங்கன்னா, அங்கே சன்ரைஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. சரி, அங்கே இருக்க பிளான்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, க்ளீனாகவும் இருந்து பார்க்கறதுக்கு. ரோடு ஃபுல்லாகவே ஹைவேஸ், ஏன்னா ஆந்திரா இல்லையா, ஆந்திரானாவே செம்ம க்ளீனாக இருக்கும். ஹைவேஸ் அப்படியே ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு சன்ரைஸ் வந்ததுமே ஒரு பிரிட்ஜ் மேலே போயிட்டுருந்தோம். போது ட்ராவல் போயிட்டே இருக்குது. சன் கூட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சன்ரைஸை வீடியோ எடுத்துகிட்டு அதோடய ஷேடோ பாருங்களேன், தண்ணியில் எவ்வளோ கிளியராக இருக்குது. இந்த வியூவை நம்ம டெய்லி பார்க்க முடியாது இல்லையா, எங்கேயாச்சும் இந்த மாதிரி போனால் தான் பார்ப்போம். மற்றபடி சன்னையும் பார்க்குறோம். அப்படியே என் சன்னும் எழுந்துட்டான் தூக்கத்தில் இருந்து. அப்படியே போகிற வழியில் வாட்டர்மெலான் வந்து பிளான்ஸில் இருந்தது. சரி, அப்படியே வெயிலுக்கு நல்லாயிருக்கும்னு போனாங்க வாங்கிறதுக்கு. அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரெண்டு பழம் வாங்கிட்டு வந்தாங்க. 100 rupees கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க 2 பழத்தையும். அதுக்கப்புறம் கோயில் போய் ரீச் ஆகிட்டோம். கோயில் ரீச் ஆன பிறகு ஒரே சவுண்டு மேலே தாளம், அப்படியே என்ட்ரன்ஸில் அப்படியே காமிச்ச ஒரே சவுண்டு கேளுங்க. அந்த வால்யூம் வைக்கிறேன். செம்ம சவுண்டு, செம்ம மேலே தாளம், ஆடெல்லாம் நிற்க வச்சுருக்காங்க. அப்புறம் கோயில் உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். கோயிலில் போயிட்டு அந்த சைடு என்ட்ரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் போயிட்டு அங்கே இருக்க அந்த மரத்தை, அரச மரம்னு நினைக்கிறேன், அந்த மரத்தை சுற்றிட்டு வந்தோம். அப்படியே நின்று கோயில் வந்து இவ்வளோ ஃபஸ்ட்டு சின்ன கோயிலாக இருந்ததுதான், இப்போ இவ்வளோ பெரிய கோயில் கிடையாது. எல்லாருமே ஒரு 7 years பேக் எங்கள் வீட்டில் எல்லோரும் போயிருக்காங்க. பட் எனக்கு மேரேஜ் ஆகலை. அப்போ செம்ம சின்ன கோயிலாக. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆர்கிடெக்சரே சூப்பராக இருக்குது. அந்த அனிமல்ஸாக இருக்கட்டும், ஃபுல்லாக சுற்றி இருக்க மண்டபமாக இருக்கிறதா இருக்கட்டும். அப்போ உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போனால் ஃபுல்லாகவே அந்த பித்தளைன்னு சொல்லுவாங்க போல், ஆனால் செம கோல்டிஷ் கலரில் இருந்தது. அதில் இருக்க ஆர்கிடெக்சர்னு சொல்ல முடியாது, அந்த கலைநயம் வந்து ஒவ்வொரு விஷயமே டீட்டெயில் ஒர்க்கிங் அந்த மாதிரி இருந்த கோவில். சீரியஸாக நம்ம திருப்பதி போனால் தான் இந்த மாதிரி டீட்டெயில் ஒர்க்கிங்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி இருந்தது இந்த அம்மன் கோயில். இது ஒரு அம்மன் கோயில். சாமி வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டு சாமி வீடியோ எடுக்கலை. அங்கே என்ட்ரன்ஸில் இருக்க அந்த வுட் ஒர்க்லாம் கூட, வாஸ்கால்லாம் கூட ரொம்ப இப்போ நியூவாக பண்ணியிருக்காங்க. பட் வந்து பழைய ஆர்கிடெக்சர், பழைய டிசைன்ஸ் எல்லாமே. அப்படியே எப்போ நான் ஹாய் சொல்கிறா. அப்படியே கோயில் சுற்றிட்டு எல்லோரும் உட்கார வச்சு எல்லாம் சிரிங்க அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் கொடுத்து ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கோயில் சுற்றி என்னென்ன சிற்பம்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அப்படியே எல்லோரும் ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு எங்களே ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னதால் அப்படியே எல்லாரையும் ஒரு ரியாக்ஷன் என்னென்னலாம் பண்ணோம். அப்படியே விபூதி பட்டெல்லாம் வச்சுட்டு வெளியே வந்த பிறகு இந்த மாதிரி நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு. எல்லா கடையும் சுற்றி பார்த்தோம். நியர்லி கொஞ்சம் திங்ஸாக வாங்கினோம். பட் வந்து எல்லா கடையுமே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஃப்ளார் வாஷு வீட்டில் வைக்கிறதுக்கு எல்லாம் சீப்பாக தான் இருந்துச்சு. நம்ம பெரிய பெரிய ஷோரூம் போனால் கூட சீப்பாக கிடைக்காது. பட் இந்த மாதிரி இடத்துல வந்து எல்லா டாய்ஸு எல்லாமே சீப்பாக கிடைக்கும். நம்மளுக்கு ஞாபகார்த்தமாகவும் இருக்கும். எங்கேயாச்சும் கோயில் போனால் இந்த கோயிலுக்கு போய் இதை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வெளியே போனால் இந்த மாதிரி கோயிலுக்கு போட்டால் அப்போல்லாம் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான். யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வாங்கிக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. இதெல்லாம் வந்து குழந்தைங்க கூட்டு போனால் கண்டிப்பாக அடம் பிடிப்பாங்க, வாங்கி கொடுத்து தான் ஆகணும். மற்றபடி எல்லாமே கலர்ஃபுல்லாக எல்லா கடையுமே சூப்பராக இருந்தது. நிறைய வந்து இந்த மாதிரி ஃப்ளார் வாஷு, ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு எல்லா பொம்மையுமே இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு பொம்மை கண்டிப்பாக தேவையோ அதை வாங்கி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்சஸரி அனுப்புவோம். ஹேர் ஆக்சஸரிஸ் நிறையா இருந்துச்சு. அங்கே போய் நான் இந்த கிளிப் எவ்வளோன்னு கேட்டேன். 30 rupees சொன்னாங்க. சரி வேண்டான்னு வச்சுட்டேன். சரி எதுவும் வாங்கலை. நான் ஒரு செயினும் அதுக்கப்புறம் ஒரு வளையல் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா வந்து குட்டீஸ் வந்து இது வாங்கலாம், இந்த கிளிப் வாங்கலாம், இந்த ஃபோன் வாங்கலாம், அது இதுன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரு பார்பி ஃபோன் மட்டும் தான் வாங்கினாங்க. பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்படியே தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு சாப்பிட்லாம் கிளம்பிட்டோம்.
கிளம்புனா அங்கே மட்டன் ஸ்மெல் நல்லா வருது. கொஞ்சமாக மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் செய்யறதுக்காக. அப்புறம் மட்டன் ஸ்மெல் நல்லா வந்திருந்து எப்படி சொல்கிறது, அந்த அரோமாலாம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த டேவை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். இந்த கோயிலோட அட்ரஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நான் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.